ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் மோகன் சுக்லா. ராஜஸ்தான்ல வாழ்ந்து வந்தாங்க. ஒரு சின்ன வீட்ல இவருக்கு 2 பெண் குழந்தைங்க அண்ட் ஒரு வைஃப். ஒரு ரெகுலர் ஜாப், மாசம் 17,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. அண்ட் இவருக்கு சொல்லிக்கிற மாதிரி இவரோட லைஃப்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல. ஆனா என்னைக்காச்சும் ரிலாக்ஸ்டா லக்ஸரியஸ் வாழ்க்கை இருக்கணும்ன்ற ஆசை மட்டும் இருந்தது. ஒரு நாள் அவரோட கலீக் ரொம்ப ஹாப்பியா ரிலாக்ஸ்டா இருக்கிறத இவர் பார்த்தாரு. மோகன் அவர்கிட்ட போய் என்னப்பா இப்பெல்லாம் ஒரே சந்தோஷத்துல இருக்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவரு நேத்து நைட் ஒரு பெட்டிங் ஆப்ல 1 lakh சம்பாதிச்சதா சொன்னாரு. இந்த 1 lakh அப்படின்ற நம்பர் மோகன் காதுல விழுந்தோட அப்படியே ஷாக் ஆகி நின்னாரு. அண்ட் கியூரியஸான மோகன் அவர்கிட்ட கேட்டாரு, இது செம்ம விஷயமா இருக்கே, இது என்ன பிளாட்ஃபார்ம்னு கேட்டாரு. அதுக்கு அவரோட நண்பர் அந்த பிளாட்ஃபார்மோட பேரை மோகனுக்கு சொன்னாரு. அண்ட் கூடவே, இங்க பாருப்பா, இது பெட்டிங் ஆப், நீ இதை யூஸ் பண்ண ஒண்ணு நான் தடுக்கல, ஆனா இத ஒரு பழக்கமாக்கிக்காதன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணாரு. அட, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பான்னு சொல்லிட்டு மோகன் வந்துட்டாரு. அப்படி சொல்லிட்டு வந்தாலும் நாள் முழுக்க அந்த பெட்டிங் பிளாட்ஃபார்ம் பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. ராத்திரி எல்லாம் தூங்காம இத பத்தியே யோசிச்ச மோகன், ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணா என்ன, எனக்கு கூட லக் அடிக்க வாய்ப்பு இருக்குல்லன்னு நினைச்சாரு. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்து லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து இந்த பெட்டிங் எப்படி எல்லாம் பண்ணணும்ன்ற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ அதுல ஸ்டார்டிங் பிரைஸ் 5,000 ரூபாய் போட்டிருந்தது. சோ 5,000 ரூபாய் இவர் போட்டு அவர் சொன்ன நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா ஒரே ஷாட்ல அவருக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். ஆனா ஒருவேளை அவர் சொன்ன நம்பர் வரலன்னா அந்த 5,000 ரூபாயும் போன கதை தான். அண்ட் அந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாமே கிளியரா போட்டிருந்தது. இதுல நீங்க வின் பண்றதுக்கான சான்ஸ் 100ல 1% மட்டும் தான். அண்ட் உங்களுக்கு லக் இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு போட்டிருந்தது. மோகன் இதுல இறங்குறோண்டான்னு முடிவு பண்ணி ரிஸ்க் எடுத்து 5,000 ரூபாய் அதுல போட்டாரு. ஆனா லக்கிலி அவர் சொன்ன நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் டைமே அவருக்கு 5,000 ரூபாய் போட்டதுக்கு 50,000 ரூபாய் கிடைச்சது. அண்ட் அந்த டைம் அவரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. வின் பண்ண காசை உடனே வித்ட்ரா பண்ண மோகன் அவருக்கு பிடிச்சதெல்லாம் செலவு பண்ண ஆரம்பிச்சாரு. வைஃப்க்கும் குழந்தைங்களுக்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கினாங்க, பிடிச்ச விஷயங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அண்ட் கடைசியா செலவெல்லாம் போக திரும்ப அந்த 5,000 ரூபாய் தான் அவர் கையில நின்னுது. இப்ப மோகன் யோசிக்க ஆரம்பிச்சாரு, இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன், இப்ப என் கையில இருக்க இந்த 5,000 ரூபாய் அப்படி ஜெயிச்சது தானேன்னு சொல்லிக்கிட்டாரு. அடுத்த நாள் மோகன் அதே மாதிரி ஆபீஸ்க்கு வந்து லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்தாரு. பெட்டிங் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணாரு. ஆனா பேட் லக், இந்த வாட்டி அவர் சொன்ன நம்பர் விழல. ஆனா இந்த வாட்டி வின் ஆகிறதுக்கு ரொம்ப க்ளோஸ் வந்திருந்ததை அவர் நோட் பண்ணாரு. அண்ட் இந்த விஷயம் அவர் மைண்ட்ல நாள் ஃபுல்லா ஓடிட்டு இருந்தது. அட, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நான் சொன்ன நம்பர் வந்திருக்கும், நான் ஜெயிச்சிருப்பேன்னு ஃபீல் பண்ணாரு. இப்படி யோசிச்சு இன்னொரு வாட்டி விளையாடி ஆகணும்னு முடிவு பண்ணாரு. லாஸ்ட் டைம் அந்த சின்ன மார்ஜின்ல தோத்து போனேன், இந்த வாட்டி நான் ஜெயிச்சுட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சாரு. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட மிச்சம் இருந்த 10,000 ருபீஸை ஏடிஎம்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு வந்தாரு. வீட்டுக்கு வந்த கையோட லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்துட்டாரு. அண்ட் 5,000 கிடையாது, இந்த வாட்டி 10,000 பெட்டிங்ல கட்டினாரு. ஆனா பேட் லக், இந்த வாட்டியும் தோத்துட்டாரு. இப்ப அவரோட மைண்ட் ஃபுல் பிளாங்க் ஆயிடுச்சு. ஐயோ, இத நம்பி இவ்ளோ காசை போட்டுட்டேனே, இப்ப எப்படி இவ்ளோ பெரிய அமௌண்ட் திருப்பி எடுக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு மோகன். அடுத்த நாள் பாஸ மீட் பண்ண மோகன் வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 10,000 ருபீஸ் சம்பளத்துல இருந்து அட்வான்ஸா வாங்கிட்டாரு. அண்ட் வீட்டுக்கு வந்து இந்த காசையும் பெட்டிங்ல போட்டாரு. ஆனா என்னாச்சு, இந்த வாட்டியும் தோத்துதான் போனாரு. அண்ட் இப்போ மோகன் ஃபுல்லா பயந்துட்டாரு. ஏன்னா சேலரி அட்வான்ஸ் வாங்கிட்டதுனால இந்த மாசம் சம்பளம் 17,000 கிடையாது, 7,000 மட்டும் தான் வரும். அண்ட் வீட்டு செலவுகள் எல்லாம் 7,000 ரூபாயில அவரால் நினைச்சு கூட பார்க்க முடியல. அடுத்த நாள் பேங்க் போன மோகன் 20,000 ரூபாய் லோன் வாங்கினாரு. இப்ப அவருக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்றது இல்ல, ஆனா எப்படியாச்சும் போட்ட காசை திருப்பி எடுத்தானோன்றது மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. திரும்ப ராத்திரி லேப்டாப் கொண்டு போய் உட்கார்ந்தாரு. 20,000 அதே பெட்ல கட்டினாரு. அவரோட பேட் லக் அவரை திருப்பி போட்டு அடிச்சது. இந்த வாட்டியும் 20,000 லூஸ் பண்ணி உட்கார்ந்தாரு. இப்போ ஒரு டெட்லி டிராப்ல மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாத நிலைமையில முடிச்சாரு மோகன். ஒரே ஒரு நிமிஷம் மோகன் நிலைமையில உங்களுக்கு நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. மோகன் நிலைமையில நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க?